வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நான் உங்கள் சங்கர் நாராயண். ஏப்ரல் மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோட எண்டில் நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு ஜென்ரல் கொஷின், வாக்கிய பஞ்சாங்கமாக திருக்கணித பஞ்சாங்கமாக நம்ம எப்படி சனி பெயர்ச்சியை ஃபாலோ பண்ணோம், டீட்டெயிலாக அதை பற்றின ஒரு கிளாரிட்டியை வீடியோட எண்டில் கொடுத்துட்றேன், எல்லோரும் பாருங்கள். அண்ட் ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு நல்லா தெரியும், மல்டி பிளானட் கன்ஜெக்ஷன் தான் டாமினேட் பண்ண போது. அது தனித்தனியாக உங்கள் ராசிக்கு என்ன செய்ய போகுதுன்றத கிளியராக பார்ப்போம். எல்லாருக்கும் நான் சொல்கிற ஒரு சின்ன அட்வைஸ் தான், நீங்கள் வீடியோஸ் பார்க்குறீங்க, சூப்பர் இம்போஸ் பண்ணி பார்க்கும்போது அதுவும் நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க. உங்கள் ஹாரோஸ்கோப் கையில் இல்லாமல் உங்களால் எதையுமே ஃபாலோ பண்ண முடியாது. உங்களுடைய கிளியரான நட்சத்திரம் என்ன, ராசி என்ன, லக்னம் என்ன, என்ன தசா, என்ன புக்தி, பிளானட்டரி பொசிஷன், இந்த அடிப்படையான ரீடிங் நீங்கள் எடுக்கணும். லேர்ன் ஆஸ்ட்ரோவில் அதுக்கு நான் நிறைய கிளியரான வீடியோஸை கொடுத்துருக்கேன். ஹாரோஸ்கோப் இல்லாதவங்க உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் www.lifehoroscope.in அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது மட்டும் தான் நம்மளோடது. டிஸ்பிளேல தெரிகிற நம்பர் மட்டும்தான் எங்களுடைய டீம் மெம்பர்ஸுடைய நம்பர்ஸ். நிறைய சர்வீஸை ஆட் பண்ணியிருக்கோம், தேவையானதை பயன்படுத்திங்க. இப்போ நம்ம ஏப்ரல் மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்க்கலாம். கன்னிராசி. கன்னிராசி உங்களுக்கு நிறைய பேர் போட்டிருந்த மெசேஜ், கன்னிக்கு பாசிட்டிவாக சொல்கிறத கேட்க நல்லாயிருக்கு. ஆனால் நிறைய பேர் இந்த கண்ட சனியை பற்றி நெகட்டிவாக சொல்கிறாங்களே, ஸோ உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத பற்றி கேட்டீங்க. கண்ட சனி அப்படின்னா சனி 7th house. 7th house உங்களோட பார்ட்னர்ஷிப், நீங்கள் எடுக்கிற ஒரு முயற்சிக்கு ஒரு தடங்கல், உங்களோட கமிட்மெண்ட்டில் ஒரு தடங்கல், அவ்வளோதான் கண்டக சனி. பட் சனி எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு டோட்டல் அன்ஃபேவரபிள் பிளானட் நம்ம சொல்ல முடியாது. 100% அவர் நெகட்டிவ் தான் செய்வார்ன்ற பிளானட் கிடையாது. உங்களுக்கு பாசிட்டிவாக செய்வார். உங்களுக்கு ஹெல்த்து, வெல்த்து, நாலேஜ், இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு ஒரு வழியும் அவர் தான் காட்டுவார். உங்களுக்கு ஒரு எதிர்ப்போ ஒரு எதிர்நிலையோ வரும்போது தான் உங்கள் முன்னேற்றம் இன்னும் பவர்ஃபுல்லாக சார்ஜ் எடுக்கும். ஸோ அதனால் அது டோட்டல் நெகட்டிவாக நம்ம பார்க்கல. அண்டு கன்னியை பொறுத்த வரைக்கும் இப்போ மல்டி பிளானட் கன்ஜெக்ஷன் 7th house இருக்குது. அதில் எல்லா பார்வையும் நான் சொல்வேன், பிளானட்ஸ் அதாவது கிரகங்கள் நிற்கிற இடத்த விட அதில் பார்க்குற இடத்துக்கு வலிமைகள் அதிகம். ஸோ எல்லாருமே கன்னியை தான் பார்க்குறாரு. சுக்கிரன் பார்க்குறாரு, குரு அவருடைய பார்வை இருக்குது, செவ்வாய் உங்களுக்கு 11th houseல, புதனுடைய பார்வை, உங்கள் ராசிநாதனுடைய பார்வை நேராக உங்கள் மேலே விழுது, சூரியனுடைய பார்வை விழுது, சனியுடைய பார்வை விழுது, கேது 1st houseல இருக்குது, எட்ஜில் இருக்குது, அது டிரான்சிட் ஆக போகுது. அப்போ எல்லா கிரகத்துடைய பார்வை என்னன்னா எல்லா விதமான எனர்ஜி உங்களுக்கு வருதுன்னு அர்த்தம். இப்போ உங்கள் எதிர்க்க ஒரு 5 டைப் ஆஃப் எனர்ஜியை நீங்கள் ரிசீவ் பண்ண ரெடி ஆகிறீங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி அந்த கிரக பார்வையெல்லாம் என்ன பண்ணுன்னா உங்களை மோட்டிவேட் பண்ணும், செல்ஃபாகவே மோட்டிவேட் பண்ணும். ஸோ ஏப்ரல் உங்களுக்கு மைண்டு மோட்டிவேஷன் கிடைக்கும், மைண்டு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஒரு ஜாப், பிஸ்னஸ், மணி, ஃபினான்ஸ், இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுற விஷயங்கள்லாம் ஒரு சக்ஸஸ் கொடுக்கும். அந்த லக் சப்போர்ட்டுன்னு சொல்லுவோம். லக் சப்போர்ட் அப்படிங்கிறது என்னென்னா, நீங்கள் ஒரு விஷயத்துக்காக முயற்சி எடுத்து ஒரு ஸ்டெப் வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த பர்டிகுலர் மேட்டர் 5 ஸ்டெப் வச்சு முன்னாடி வரும், உங்கள்கிட்ட வரும். நீங்கள் ஒரு விஷயத்தை தேடி போகிறீங்க, அது உங்களை தேடி இன்னும் நெருங்கி வருது. ஸோ அப்படி ஒரு சந்திப்பு, அதுதான் கன்னி ஏப்ரல் 2025. ஸோ ஜாப் ப்ரொஃபஷனில் சேஞ்சஸ் பண்ணுறது, ஒரு நல்ல விஷயத்துக்காக முயற்சி எடுக்கிறது, ஒரு மாற்றம் செய்கிறது, ஒரு மைக்ரேஷன் ஆர் சம் நியூ பிளான், ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, எதுவாக இருந்தாலுமே அதை கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் பிளான் பண்ண முடியுங்கிறது தான் இந்த ஏப்ரலில் உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ். சப்ஜெக்ட் உங்கள் பர்த் சார்ட்டுடைய அந்த கம்பேட்டபிலிட்டி வேணும். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு இந்த மாதம், இந்த நேரம், இந்த அமைப்பு உங்களுக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, நம்ம எதையோ எதிர்பார்த்து ரொம்ப நாளாக காத்துட்ருக்கோம், அது கண்ணுக்கு முன்னாடி ரிசல்ட்டாக வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அது எவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்குது. அது கன்னிக்கு ரொம்ப நல்ல விஷயம் தான். சனியுடைய பார்வை ஒரு சின்ன தடங்கள், அவ்வளோதான், ஒரு சின்ன தடங்கள், அதுலேருந்து ஒரு புரிதல். பட் 7th houseல இந்த மாதிரி சனி, சூரியன், ராகுலாம் கன்ஜெக்ஷன் சில பேர் கேட்டிருந்தீங்க, ஃபேமிலி லைஃப்பில் ஏதாவது தொல்லை வருமா? சோதனை, இது ஒரு சோதனை, டெஸ்டிங் டைம். பார்ட்னரை நீங்கள் இன்னும் பெட்டராக புரிஞ்சுக்கிறதுக்குறான ஒரு நேரம் இது. சோதனை வரும்போது தகரமாக தங்கமானே தெரியும். தங்கத்தை ஒருத்தர் சோதிப்பாங்க, தகரத்தை சோதிப்பாங்களா? சோதிக்க மாட்டாங்க. இப்போ சனி 7th houseல இருக்காருன்னா, நீங்கள் தகரம் இல்லை தங்கம் தான் வந்துடுச்சுன்னா சோதனையை எடுத்துங்க, ஒன்றும் இல்லை, பெரிய விஷயம் இல்லை. அது சனினாலே இரும்பு தானே. அது யார் அவங்களுடைய குவாலிட்டி அண்டு தகுதி சரியில்லை, அவங்க அடிப்படையான எண்ணங்கள் சரியில்லை, அவங்க தான் பயப்படணும். அதே மாதிரி சனி வயோதிகர்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல, வயதில் மூத்தவர்கள், அந்த வயதில் மூத்தவர்களை தாக்கம் செய்யக்கூடிய சனி தான் இந்த சனி. ஏன்னா மீனத்தில் வந்திருக்கு. ஸோ 60+ இருக்கவங்க மட்டும்தான்
கன்னி ராசியை சேர்ந்தவங்க கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். ஹெல்த்தில் ரிலேஷன்ஷிப் மேட்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் சோதனை இருக்குது. கல்யாண முயற்சி செய்யும் போதும் கொஞ்சம் சோதனை இருக்குது. ஆனால் அது பலன் லாஸ்ட்டில் முடியுமா இல்லை முடியாதுன்னா முடியும். ஒரு பிளானட்டுடைய ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸை பலவிதமான கிரகங்களுடைய அனுகூலங்கள் இருக்கிறதுனால அந்த ஒன்று செய்யக்கூடிய தடையை ஈஸியாக ஓவர் கம் பண்ணி வந்தாலும் அதுதான் ஏப்ரல் மந்த். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல மைண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒரு எந்தூசியாசம், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. ஸோ என்ன முயற்சி என்ன எடுக்க போகிறீங்களோ அது வந்து ரொம்ப கிளியராக, ரொம்ப ஒரு கான்ஃபிடெண்ட்டாக, அந்த மாதிரி ஒரு நேரம் இருக்குது. ஒரு பாசிட்டிவாக தான் இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்குறது என்னென்னா, ஆரோக்கியம் ஏதாவது பெரிய பாதிப்பு இருக்குமா? அந்த பார்வை இருக்கிறதுனால அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது உடலில் ஒரு மனசில் ஒரு சோர்வு, ஒரு குழப்பம், ஒரு தேவையில்லாத உடம்புக்குள்ள ஏதாவது ஒரு ஹார்மோன் இம்பேலன்ஸ், ஒரு கேஸ்ட்ரோ சம்மந்தப்பட்டது, திடீர்னு ஒரு ஹிப் ஜாயின்ஸில் ஒரு பெயின் வருது, காலில் ஒரு பெயின் வருது, முட்டியில் கொஞ்சம் வலி வருது, இது ஒரு மாதிரி டல்லாக தெரியுது, இதெல்லாம் சின்னதாக. பட் அதெல்லாம் நீங்கள் புதனுடைய ராசியில் பிறந்ததுனால ஈஸியாக ஓவர் கம் பண்ணுற அளவுக்கு ஒரு ஆற்றல் உங்கள்கிட்ட இருக்குது டிஃபால்ட்டாக. கன்னியை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் 2025 ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட முயற்சி, அது வீடு, சொத்து, வாகனம் சம்மந்தப்பட்ட முயற்சி, வெளிநாடு பயணம் முயற்சி, ஒரு தொழில் வேலை சம்மந்தப்பட்ட முயற்சி, வீட்டுக்கு தேவையான பொருள், உறவுகளுடைய அரவணைப்பு, ரிலேஷன்ஷிப், அதுக்கப்புறம் மேரேஜ் ரிலேஷன்ஷிப், குழந்தை சம்மந்தப்பட்ட முயற்சி, எல்லாமே ஓரளவுக்கு 20% ஒரு தடை, 80% அது ரிசல்ட், அந்த மாதிரி ஒரு டைம். ஸோ சரியான நேரம், சரியான காலம். முயற்சியை வந்து இன்னும் நல்லா ஆணித்தரமாக ஒரு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக எடுங்க, ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பலன். இந்த பொது பலன் அப்படிங்கிறது இண்டிவிஜுவலாக ஒரு ராசிக்கும் நான் வந்து அனலைசிஸ்லாம் பண்ணி அதுக்கு ஒரு ப்ரிப்ரேஷனாக தான் நான் கொடுத்துருக்கேன். இது வந்து அக்யூரேட்டாக நிறைய பேர் மெசேஜ்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். என்ன போடுறீங்க அப்படின்னா, இந்த பொது பலன் வந்து எனக்கு வந்து நீங்கள் சொல்கிறீங்க நிறைய பணம் வரும். உதாரணத்துக்கு இப்போ ரிஷப ராசிக்கு நான் வந்து ரொம்ப பாசிட்டிவாக கொடுத்துருக்கேன். ஆனால் சில பேர் வந்து நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன், ரொம்ப கடனாக இருக்கேன் அப்படின்னு ஒரு மெசேஜ் வருது. அதேமாதிரி துலாமுக்கு ரொம்ப நல்லா கொடுத்துருக்கேன், மிதுனம் நல்லா கொடுத்துருக்கேன். இது ஆனாலும் நீங்கள் கொடுக்குற மெசேஜ்லாம் நான் வந்து பார்க்க தான் செய்கிறேன். அப்போ வந்து நான் சொல்கிற மெசேஜ் என்னென்னா, நான் உங்களுக்கு ஒரு முறையும் சொல்கிறேன், உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தை முதல்ல கரெக்டாக வெரிஃபை பண்ணிங்களா? அடுத்தது உங்களுடைய ராசி என்ன, உங்களுடைய லக்கணம் என்ன. உங்கள் லக்கணம் தான் வந்து உங்களுடைய விதி. லக்கணம் என்றால் உங்களுக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கு, உங்களுடைய விதி என்ன இருக்குது, உங்களுக்கு வந்து உங்கள் வாழ்க்கையுடைய பயணம் பாதை எப்படி போக போகுது. உங்கள் ராசி என்பது உங்களுடைய எமோஷன், உங்களுடைய மூடு, உங்களுடைய மைண்டு, உங்களுடைய ஆசை, உங்களுடைய விஷஸ், உங்களுடைய ப்ரேயர்ஸ், அதுதான் உங்களுடைய ராசி. உங்களுடைய சரீரம், உங்கள் சரீரம் என்ன அனுபவிக்க போகுது. ஸோ உங்களுடைய லக்கணம் என்பது உங்களுக்கு விதிக்கப்பட்டது என்னவா இருக்குது, அதை எப்படி நம்ம மாற்ற முடியுமா. அடுத்தது உங்களுக்கு என்ன தசாபுத்தி, உங்களோட பிளானட்டரி பொசிஷன் என்ன. இதை நீங்கள் வந்து முதல்ல ரீடிங்கை வந்து உங்கள் மைண்டில் உங்கள் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் ரீட் பண்ணி உள்ளே ஏற்றிடணும். உங்கள் மைண்டில் வந்து உங்களுடைய ஹாரோஸ்கோப்பில் உள்ள அந்த பிளானட்டரி பொசிஷன் வந்து எந்தெந்த பிளானட் எந்த ஹவுஸில் இருக்குது, கன்ஜெக்ஷனாக இருக்கா, பார்வையில் இருக்கா, ஸோ எப்படி பொசிஷன் எடுத்திருக்கு, வக்கரம் அடிச்சிருக்கா, நீச்சமாக இருக்கா, உச்சமாக இருக்கா, இல்லை வந்து உங்களுக்கு வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கா, ஏதாவது யோகத்தோடு இருக்கா, இல்லை தோஷத்தோடு இருக்கா, அதை வந்து நீங்கள் ரீட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் நீங்கள் ஒரு டிரான்சிட்டையும் அப்சர்வ் பண்ண முடியும். இது ஒன்று. ரெண்டாவது, உங்கள் லக்னம், ராசி, நட்சத்திரம், தசா, புத்தி, பிளானட்டரி பொசிஷன் இதெல்லாம் கம்பைன் பண்ணி தான் நீங்கள் இந்த ப்ரிடிக்ஷனை ஃபாலோ பண்ணணும். நான் அதுக்கு தான் ஒரு முறை சொல்லுவேன், ஒரு ராசி என்ற பலன் நான் சொல்லும் போது அது ஒரு வார்த்தை. உங்கள் லக்னமாக இருந்தால் அதையும் நீங்கள் சேர்த்து பார்க்கலாம். 2 வீடியோவை நீங்கள் பார்க்க, ஈச் அண்ட் எவ்ரி ஒன் 2 வீடியோ பார்க்குற மாதிரி வரும். ஒன்று வந்து உங்கள் ராசிக்காகவும், ஒன்று உங்கள் லக்னத்துக்காகவும் பார்த்து அதை நீங்கள் வந்து கம்பைன் பண்ணிங்கன்னா உங்கள் பேர்த் சார்ட்டு தான் நான் வந்து லைஃப் ஹாரோஸ்கோப்.in போய் நீங்கள் ஹாரோஸ்கோப்பை அப்ளை பண்ணி எடுத்துக்க முடியும்னு சொல்கிறேன். உலகத்தில் எந்த முள்ளாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது ஒரு சாஃப்ட் காப்பி தான், உங்களுக்கு ஆன்லைன்லேயே வந்துடும். இது ஒன்று. அடுத்து வந்து நிறைய பேர் வந்து நீங்கள் கமெண்ட்ஸ் போடுறீங்க. போடும்போது நீங்கள் வந்து உங்களுடைய பர்சனல் டேட்டா ஒரு பர்சனல் கொஷின் போட்டிங்கன்னா என்னால் ஒரு ஹாரோஸ்கோப்பை ரீட் பண்ணாமல் அதை பற்றி ப்ரிடிக்ஷன் தர முடியாது. ஏன்னா நீங்கள் நிறைய பேருக்கு ஒரு பொதுவாக ஒரு விஷயத்தை கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து நான் அந்த கமெண்ட்ஸை பார்த்தேன்னா அடுத்த வீட்டில் அதை ஆட் பண்ணி தான் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஒரு ஜென்ரலாக ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்குறீங்க. இப்போ நிறைய பேர் காம்போ கேட்டிங்க, நான் காம்போ பண்ணி கொடுத்தேன். எல்லா பிளானட்டோட காம்போ கேட்டிங்க, காம்போ பண்ணி கொடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து இந்த வருஷத்துடைய காம்போ கேட்டிங்க, அதையும் நம்ம வந்து பண்ணி கொடுத்தோம். சனி பேச்சியுடைய காம்போ ஒன்று கேட்டிங்க, அதையும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தேன். ஏன்னா இது எப்படி இருக்குன்னா 12 ராசி, அதில் வந்து 9 பிளானட்ஸ், அதில் ஈச் அண்ட் எவ்ரி ராசிக்கு நான் வந்து காம்பினேஷன் வந்து 12 லக்னா. ஒரு ராசி எடுத்தேன்னா அதுக்கு வந்து 12 லக்னாவை நான் கம்பைன் பண்ணி அதுக்கு 9 பிளானட்ஸை பொசிஷன் எடுத்து
அதை நான் ப்ரிடிக்ஷன் கொடுத்து அடுத்த ராசி மாறும்போது மறுபடியும் 12 லக்னா வேறு மாதிரி மாறும், மறுபடியும் 9 பிளானட்டோட பொசிஷனும் மாறும். இதை பெரிய ப்ரிப்பரேஷன் பண்ணி தான் நான் கொடுக்குறேன். அந்த மாதிரி நீங்கள் ஒரு கண்டென்ட் கொடுக்குறீங்க, இல்லை ஒரு மெசேஜ் கொடுங்க, நான் கண்டிப்பாக பண்ணுவேன். பட் ஆனால் நீங்கள் வந்து உங்கள் பர்சனல் டேட்டா வந்து ஜஸ்ட் நீங்கள் ஒரு வரி வரியாக எழுதுறீங்க. ஆனால் அதுக்கு என்னால் எப்படி ஆன்சர் கொடுக்க முடியும்? என் நிலைமையிலேருந்து நீங்கள் யோசிங்க. நான் அதை படிக்கிறேன், ஆனால் என்னால் வந்து அதுக்கு ஆன்சர் கொடுங்க. ஏன்னா உங்கள் சார்ட் என்னென்னு எனக்கு தெரியாது. அப்புறம் டேட்டா பற்றிலாம் போட்டுறீங்க. அதெல்லாம் வந்து 1 to 1 வெரிஃபை பண்ணி பார்க்கும்போது தான் புரியும். இது 2வது கிளாரிட்டி. 3வது, இந்த சனி பெயர்ச்சி பற்றி நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் போட்டிங்க. இது வந்து வாக்கிய பஞ்சாங்கம். ஒரு சிலர் வாக்கிய பஞ்சாங்கப்படி கோயிலில் வந்து திருநள்ளாறில் வந்து 2026 தானே சொல்கிறாங்க, நீங்கள் 25 சொல்கிறீங்க, எது உண்மை அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நம்மளுடைய முன்னோர்கள் அவங்களுடைய வாக்கு பலிதன், நம்மளுடைய முன்னோர்களுடைய வாக்கு பலிதன், அவங்க வந்து பல நூற்றாண்டு காலமாக ஒரு பஞ்சாங்கத்தை வந்து பின்பற்றக்கூடிய முறையை வந்து கையாளுறாங்க. அதுதான் வந்து வாக்கிய பஞ்சாங்கம். அது பாம்பு பஞ்சாங்கம்னு சொல்லுவோம், வாக்கிய பஞ்சாங்கம். அவங்க வந்து திருக்கோயிலுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு அங்கே இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு பூஜை செய்வதற்காக அந்த வாக்கிய பஞ்சாங்கத்தை பின்பற்றுறாங்க. அது அவங்களுடைய மரபு. அதில் வந்து நம்ம எந்த வகையிலையும் நம்ம வந்து அதை வந்து தவறுன்னு நம்ம சொல்ல வரல. ஏன்னா அது வந்து கோயிலுக்காக செய்யக்கூடிய ஒரு வாக்கிய பஞ்சாங்கம். அதன்படி சனி வந்து இந்த டைம் தான் மாறுறான்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அது வந்து ஒரு பழமையான ஒரு விஷயம். திருக்கணித பஞ்சாங்கம் என்றால் என்ன அப்படின்னா, திருத்தி எழுதப்பட்டது. இப்போ வந்து இந்த பூமி வந்து அந்த ரேகையிலேருந்து நகர்ந்து போகிறதுனால தினந்தோறும் இது ஆராய்ச்சியாளர்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணி தான் இந்த திருத்தப்பட்ட பஞ்சாங்கத்தை எழுதுகிறாங்க. அதுதான் திருக்கணித பஞ்சாங்கம். அதன் அடிப்படையில் தான் சாட்டர்னுடைய டிரான்சிட் வந்து March 29, 2025 நீங்கள் வந்து அந்த நிறைய ஆப்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், அந்த சாட்டர்ன் அந்த மூமெண்ட் தெரியும். டிகிரி வைஸ் அதை மாறிடும். இப்போ வந்து 7 கோள்கள் ஒரே லைனில் நின்றுது, 8 கோள்கள் ஒரே லைன் நின்றுது. இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கும்? நம்ம வந்து இதெல்லாம் வந்து சூப்பர் ஆப்பை பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுறோம். ஸோ அதன் அடிப்படையில் இந்த சாட்டர்னோட டிரான்சிட்டை வந்து நம்ம ப்ரிடிக்ஷனுக்குனா அது உண்மையிலே நகருதா இல்லையான்னு எப்படி கன்ஃபர்மேஷன், அது ப்ரிடிக்ஷனுக்கு வேணும். ஸோ அப்போ இதை தான் வந்து நம்ம வந்து ஃபாலோ அதுதான் திருக்கணித பஞ்சாங்கம். இப்போ வாக்கியத்துக்கும் திருக்கணித்துக்கும் என்ன வித்தியாசம்னா, அது வந்து ஃபிக்ஸடாக நம்ம முன்னோர்கள் ஃபாலோ பண்ணது, திருக்கோயிலுக்கு பூஜைகளுக்காக பண்ணது. அதை அவங்க எந்த வகையிலுமே வந்து திருக்கணிதம் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. திருக்கணிதம் என்பது நம்ம ப்ரிடிக்ஷனுக்கும் நம்மளுடைய ஃபாலோவுக்கும் இதுதான் உங்களுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகும். ஏன்னா நீங்கள் ஒன்று புரிஞ்சுங்க, கிரகங்கள் மாறிடுச்சுன்னா பலனை கொடுக்க ஆரம்பிச்சிடும். உலகத்தில் நடக்கிற நிகழ்வுகளுடைய மாற்றங்களே அதுக்கு ஒரு சாட்சி. அவ்வளோதான் வித்தியாசம். இது 2வது. 3வது, நிறைய பேர் கேட்டாங்க, உலகத்துக்கு ஏதாவது ஆபத்துக்கெல்லாம் வருமா இந்த மாதிரி டிரான்சிட்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு. நான் வந்து சிலதெல்லாம் அப்சர்வ் பண்ணதில்லை. சனி ராகு இந்த கன்ஜெக்ஷன் கிட்டத்தட்ட இந்த ஏப்ரல் மந்தில் கொஞ்சம் இருக்குது. ஏப்ரலில் வந்து சுக்கிரனும் அது கன்ஜெக்ஷன் ஆகும், புதனும் ஆகும். ஸோ இந்த மாதிரியான நேரங்கள் வரும்போது ஒரு சில இயற்கை அல்லது உலகத்துக்குன்னு சொல்லலாம், ஒரு சில விளைவுகள் ஏற்படுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. அது எந்த வீட்டில் இருக்குது? மீன வீட்டில் இருக்குது. அது மீன வீடு ஒரு ஜலம், வாட்டர், நீர். அப்போ நீர் சம்மந்தப்பட்ட சப்போஸ் ஒரு வெள்ளம் இருக்குது, அதுவே அதிகமான ஒரு உஷ்ணமோ இல்லை புயலோ கூட அது கிளம்பும். இல்லைனா இடி மின்னல் சொல்கிறோம். இயற்கையாக என்ன வேணால் அது விளையும். அது எப்படி வேணால் அது அது வந்து ஒரு எனர்ஜிலேருந்து வேறு எனர்ஜிக்கு கன்வெர்ட் ஆகும். ஸோ அப்படி பார்க்கும்போது அங்கே சூரியன் இருக்குது. சூரியனா நெருப்பு. அங்கே வந்து புதன் இருக்கார். அங்கே வந்து இந்த சமயத்தில் சுக்கிரன் இருக்காங்க, ராகுவும் இருக்குது. அங்கே வந்து சனியும் இருக்குது. அப்போ ஒரு திடீர் ஒரு பள்ளம், திடீர் ஒரு வெடிப்பு, திடீர் ஒரு பிளக்கிறதுன்னு சொல்கிறது, இல்லை வெள்ளம் வருதுன்னு சொல்கிறது, இல்லை அது ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு இயற்கையான ஒரு சீற்றம்னு சொல்லலாம். இல்லை அந்த பர்டிகுலர் அந்த ராசியை வந்து நான் எப்படி கணிச்சிருக்கேன் அப்படின்னா, நார்த் ஈஸ்ட், வடக்கும் கிழக்கும் இணையக்கூடிய அந்த நார்த் ஈஸ்ட் கார்னரில் தான் இந்த விளைவுகளுடைய சம்பவங்கள் நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இது உலக குளோபல் மேப்பாகவும் வச்சுக்கலாம், இல்லை தனித்தனியாக வச்சாலும் அந்த நார்த் ஈஸ்ட் கார்னர். இது நான் ஒரு ஹிண்ட்டாக உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த மாத பலனை நான் எப்படி கம்பைன் பண்ணி புரிஞ்சுக்கணும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதையும் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். தொடர்ந்து பாருங்கள். உங்களுடைய ஆதரவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.